தேர் தூக்குறதுல முதல் ஆளாக இருக்கிறான். தேர் தூக்கி முடித்த உடனே வேற ஆளாயிடுறான். அவன் மாதாவுடைய பிள்ளையா? இன்னைக்கு நிறைய பேர் பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மாதாவுடைய பிள்ளை, மாதாவுடைய பிள்ளை, மாதாவுடைய பிள்ளை. யார் மாதாவுடைய பிள்ளை? கோயிலுக்கு போகிறவங்களாம் மாதாவுடைய பிள்ளையா? மாதாவுடைய பிள்ளைன்னா திருக்குடும்பத்தில் நீ ஒரு ஆள்னு அர்த்தம். அந்த வீட்டில் உங்களால் இருக்க முடியுமா? சண்டை போடுற ஆளாக இருக்கிறியே. திருக்குடும்பத்தில் உன்னை விட்டால் என்ன ஆகும்? Praise the Lord. Hallelujah. நல்லா கைத்தூக்கி சொல்லாமா? Praise the Lord. எல்லாரும் கைத்தூக்கி கொஞ்சம் சத்தமா Praise the Lord. Hallelujah. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. உங்களெல்லாம் பார்த்தா எல்லாம் நல்லா ஜெபிக்கிறவங்க மாதிரி தெரியுது. ஜெபிக்கிறவங்க தானே? ஜெபிச்சு ஜெபிச்சு சில காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம். அதனால் மனசில் ஒரு சோர்வு வந்திருக்கலாம். ஆனால் அற்புதங்களை பெறுவதற்கு நிச்சயமான ஒரு வழி உண்டு. எத்தனை பேர் தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்கிறீங்க? கொஞ்சம் பேர் தானா? அதை செஞ்சீங்கன்னா கட்டாயம் அற்புதம் நடக்கும். ஆமென். Praise the Lord. ஆண்டவர் இயேசு, அன்னை மரியாள் எல்லாம் காண அவருக்கு போகிறாங்க. கல்யாணத்துக்கு போகிறாங்க. கல்யாணத்தில் ரசம் தீர்ந்து போச்சு. மாதா போய் இயேசுகிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு இயேசு சொன்ன பதில் என்ன? உங்களுக்கு எனக்கு என்ன, என் நேரம் இன்னும் வரல அப்படிங்கிறார். நம்ம கூட அப்படி தான் நினச்சிட்டு இருக்கலாம். கடவுளுக்கு இன்னும் நேரம் வரல நமக்கு அற்புதத்தை செய்கிறதுக்கு. அப்படிலாம் இல்லை, நேரம் வந்தாச்சு. மாதா ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க. உனக்கு அற்புதம் வேணும்னா நீ ஒரு காரியத்தை செய். யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனம். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். அவர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் செய், உனக்கு அற்புதம் நடக்கும். வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன தேவை இருந்தாலும் சரி, உனக்கு ஒரு அற்புதம் நடக்கணுமா? எளிதான வழி என்ன? அவர் சொல்றதை செய். ஓ இஷ்டத்துக்கு எதையாவது செய்யாத, அவர் சொல்றதை செய். அதுதாங்க அற்புதம் நடக்கிறதுக்கு ஒரு எளிதான வழி. இன்னைக்கு நிறைய பேர் மாதாவுடைய பிள்ளைங்க, மாதாவுடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே மாதாவுடைய பிள்ளைகளா? எல்லாருமே மாதாவுடைய பிள்ளைங்களா? ஆமாம், இல்லை. ஒரே குழப்பம். நல்லா குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான் மனைவி பிள்ளைகளெல்லாம். அவன் மாதாவுடைய பிள்ளையா? டெய்லி ஜெபமாலை சொல்கிறான். ஜெபமாலை சொல்லிட்டு சாராய கடைக்கு போயிடுறான். அவன் மாதாவுடைய பிள்ளையா? இங்கேருந்து வேளாங்கண்ணிக்கு நடந்தே போகிறான். போகிற வழியில் காரைக்காலில் பாட்டில் வாங்கிக்கிறான். அவன் மாதாவுடைய பிள்ளையா? சத்தமே வரல. தேர் தூக்குறதுல முதல் ஆளாக இருக்கிறான். தேர் தூக்கி முடித்த உடனே வேற ஆளாயிடுறான். அவன் மாதாவுடைய பிள்ளையா? கோயிலில் வந்து அழகாக இருக்கிறீங்க சமணஸ் மாதிரி. வீட்டுக்கு போன உடனே ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி என்ன தேதி? 17ஆம் தேதி வரைக்கும் நான் சண்டையே போடலைன்றவங்க கை தூக்குங்க. ஒன்று 2 ஒரு 10 டிக்கெட் இருக்குது. நீங்களாம் மாதாவுடைய பிள்ளைங்களா? ஆண்டவருடைய பிள்ளைங்க இங்கே சண்டை போடலாமா? பாருங்க, கிறிஸ்தவ வீடு ஜபிக்கிற வீடுன்றாங்க, ஜபிக்கிறவங்கன்றாங்க, பைபிள் படிக்கிறேங்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டில் ஏன் சண்டை? உடனே நான் இப்படி கேட்ட கேள்வி கேட்ட உடனே பிசாசு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பான்.
எங்கள் வீட்டுக்காரரை பற்றி உங்களுக்கு தெரியாது, எங்கள் மாமியாரை பற்றி உங்களுக்கு தெரியாது, எங்கள் நாத்தனாரை பற்றி உங்களுக்கு தெரியாது. சரி, எவ்வளோ மோசமாக வேணாலும் இருக்கட்டுங்க, சண்டை போகிறதுக்கு எத்தனை பேர் வேணும்? குறைஞ்சது 2 பேர் வேணும். சண்டை போகிறதுக்கு எவ்வளோ பேர் வேணும்? குறைஞ்சது. அதுக்கு மேலே தான். தனியாக ஒரு ஆள் சண்டை போட முடியுமா? முடியாது. ஒரு ஆள் சண்டை போட்டால் இன்னொரு ஆள் சொல்லணும், வா ரெடி, ஐம் ரெடி, சண்டைக்கு ரெடி அப்படின்னு. தான் என்ன செய்ய முடியும்? சண்டை போட முடியும். ஒரு ஆள் ஒத்து போகலன்னு வச்சுக்கோங்க, இப்போ சண்டைக்கு வரல அப்படின்ட்டா என்ன வராது அப்படின்னா, சமாதானத்துக்குரிய ஆள் ஒரு ஆள் கூட இல்லை. என்னதான் கத்துட்டுமே, நான் சண்டைக்கு வரல சொல்லுங்களேன், தனியாக என்ன குதிக்க முடியும்? தனியாக என்ன சண்டை போட முடியும்? அப்புறம் வெளில போய் யோசிப்பேன், எவ்வளோ பண்ணாலும் சண்டைக்கே வரமாட்டேங்கிறா. அதுதாங்க ஆண்டவருடைய பிள்ளை. இன்னைக்கு நிறைய பேர் பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாதாவுடைய பிள்ளை, மாதாவுடைய பிள்ளை, மாதாவுடைய பிள்ளைங்க. மாதாவுடைய பிள்ளைங்க யாரு? யார் மாதாவுடைய பிள்ளை? கோயிலுக்கு போறவங்களாம் மாதாவுடைய பிள்ளையா? பூசி போன மாதாவுடைய பிள்ளையா? இல்லை இடமே ஊழியம் பண்ணிட்டா மாதாவுடைய பிள்ளையா? இல்லை. எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, மாதாவுடைய பிள்ளைங்க. மாதாவுடைய பிள்ளைன்னா திருக்குடும்பத்தில் நீ ஒரு ஆள்னு அர்த்தம். அந்த வீட்டில் உங்களால் இருக்க முடியுமா? சண்டை போடுற ஆளாக இருக்கிறியே, திருக்குடும்பத்தில் உன்னை விட்டால் என்ன ஆகும் சொல்லு? அந்த வீட்டில் சண்டையே கிடையாது. ஆமென். மாதாவுடைய பிள்ளைன்னா யாரு? இயேசுவோடு கூட பிறந்தவங்க. அந்த வீட்டில் ஒரு ஆள். உங்களெல்லாம் கொண்டு போய் பரலோகத்தில் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எத்தனை நாளைக்கு அங்கே சண்டை போடாமல் இருப்பீங்க? 17 நாள் தாங்க. அங்கேயும் போய் என்ன பண்ணுவோம்? திருந்தலைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. நீங்க சண்டை போட்டுட்டே இருந்தீங்கன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. கோயிலுக்கு போற, ஜெபம் பண்ற, ஜெபமாலை சொல்ற, பைபிளை படிக்கிற, ஊழியம் பண்ற, ஆனால் சண்டை போட்டுட்டு இருக்கிற ஆள் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? உனக்கு கொண்டு விட்டு அங்கே வந்தாலும் என்ன பண்ணுவீங்க? இல்லை, அப்படியே விட்டாங்கன்னு வச்சுங்களேன், சரி போனால் போது, இறக்கப்பட்டு இரு அப்படின்னு விட்டா கூட அங்கே என்ன பண்ணுவீங்க? நல்லா ஜெபம் பண்றீங்க, அங்கேயும் இருக்க முடியாது. அனனியா சபிரால் 2 பேர் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் பேதுருக்கிட்ட வராங்க. சொத்தை விற்று பாதியை ஒழிச்சு வச்சுட்டு பாதியை கொண்டு வராங்க. அப்போ பேதுரு கேட்குறாரு, இவ்வளவுக்கு தானா சொத்தை விற்றீங்க? ஆமான்னு ஒரு பொய் சொல்கிறார். அவ்வளோதான், அவ்வளோக்கு தான் விற்றேன். அப்போ பேதுரு சொல்கிறாரு, நீ பொய் சொன்னது மனுஷன்கிட்ட இல்லை, தூய ஆவியானவர்கிட்ட பொய் சொல்லும்படி பிசாசு உன் உள்ளத்தை ஆட்கொண்டது என்னன்னு கேட்குறாரு. அங்கேயே அனனியா செத்து போயிடுறான். கொஞ்ச நேரம் கழித்து சபிராலும் வந்து செத்து போயிடுறான். இந்த பேதுரு கூட உங்களால் இருக்க முடியுமா? பொய் சொல்கிற ஆள் யாராவது அங்கே போய் அவர் கூட இருக்க முடியுமா? சத்தத்தை காணோம், இருக்க மாட்டீங்க. அப்போ பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா பரிசுத்தம் ஆகணும். நிறைய பேர் தைரியமா போய் சொல்றீங்க, போய் தைரியமா போய். பேதுரு கூட உங்களால் நிற்க முடியாது. கடவுள் முன்னாடி எப்படி போய் நிற்க முடியும்? அங்க அவர் கூட எப்படி இருக்க முடியும்? மாதாவுடைய பிள்ளை அப்படின்னா அந்த திருக்குடும்பத்தில் ஒரு ஆளு. அப்படிதானே? சத்தம் வரலையே. பேதுரு கூட நிற்க முடியலையே ஒரு பொய் சொன்னா. மாதா கூட இயேசு கூட போய் நம்ம வாழ முடியுமா? என்ன சத்தம் வர மாட்டேங்குது? வாழணும், அதுக்கு தான் ஆண்டவர் கூப்பிட்டுருக்காரு. எது கூப்பிட்டுருக்காரு? திருக்குடும்பத்தில் ஒரு ஆளாக இருக்கணும்னு தான் உங்களை கூப்பிட்டுருக்காரு. ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை.
எது கிறிஸ்தவ வாழ்க்கை? அப்போ நீங்கள் சொல்லலாம் நான் மாதாவுடைய பிள்ளை. யோவான் 19வது அதிகாரம் 25 வாசிங்க. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் லோபாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தன் தாயையும் தம் அருகில் நின்ற அன்பு சீடரையும் கண்டு. பக்கத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாரையும் கூப்பிடல. நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர் தாயை பார்க்கிறாரு, அடுத்தது யாரை பார்க்கிறாரு? அருகில் நின்ற அவருடைய சீடரை பார்க்கிறார். அம்மா, இவரே உன் மகன் என்றார். யார் அவருடைய பிள்ளைங்க? இயேசுனுடைய சீடர் தான் அவங்க பிள்ளைங்க. மாதாவுடைய பிள்ளைங்கன்னா யாரு? என்ன முழிக்கிறீங்க? மாதா சிறுவை தொட்டு கும்பிட்டு போகிறவங்களாம் மாதாவுடைய பிள்ளையா? சத்தம் வரலையே. டெய்லி ஜெயமால் சொல்லி சண்டை போட்டுருக்கிறதுலாம் அவருடைய பிள்ளைங்களா? யார் பிள்ளைங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய சீடர்கள். மாதாவை பார்க்குறாரு, சீடரை பார்க்குறாரு. மீதி பேர்லாம் இருக்கிறாங்க, அவங்ககிட்டலாம் சொல்லலை. அம்மா, இவரே உன் மகன். எனக்கு யார் சீடராக இருக்கிறாங்களோ அவங்களாம் அவங்களுடைய பிள்ளைங்க. இவரே அம்மா, இவரே உன் மகன் என்றார். பின் தம் சீடரிடம். பிறகு யாரை பார்க்கிறாரு? எல்லாரும் நிற்கிறாங்க, எல்லாரையும் பார்த்து சொல்ல, சீடர்கிட்ட இவரே உம் தாய் என்றார். இவரே உம் தாய். அப்போ மாதா உனக்கு தாயா இருக்கணும்னா யாரா இருக்கணும்? அவருடைய சீடரா மாறணும். அவருடைய பக்தரா இருக்கக்கூடாது. இயேசுடைய சீடரா நீ மாறணும். அப்போதான் மாதா உனக்கு தாய். நீ சீடரா மாறல அப்படின்னா அந்த திருக்குடும்பத்தில் ஒரு ஆள் இல்லை. நான் அதெல்லாம் மாற மாட்டேன். ஏதோ ஒரு நாள் கோயிலுக்கு போகிறேன்னா அதோட முடிஞ்சு போச்சு. வாரம் பூசி போயிடுறேன், ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணாமல். அவ்வளோதான் என் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீ மாதா உனக்கு தாய் இல்லை. மாதா யாருக்கு தாய்? பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இயேசுனுடைய சீடர்களுக்கு தான் மாதா தாய். கிறிஸ்தவங்கனாலே இயேசு கிறிஸ்துனுடைய சீடர்கள் தான் அர்த்தம். அந்தியோக்கியாவில் தான் முதல்ல இந்த பேர் கிடைக்குது. திருத்துதர் பணி 11:26 இருக்கு. அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்தார்கள். பெரும் திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார். அந்தியோக்கியாவில் தான் முதல் முறை சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். யாருக்கு கிறிஸ்தவங்கன்னு பேர் கிடைச்சது? இயேசு கிறிஸ்துடைய சீடர்களா மாறுறவங்களுக்கு தான் கிறிஸ்தவங்கன்னு பேர் கிடைச்சது. சொல்லுதானா? யாரெல்லாம் இயேசுடைய சீடர்களா மாறுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மாதா தாய். நீங்க ஒன்றும் சொல்லாமலே உங்களுக்காக அவங்க பரிந்து பேசுவாங்க. ஏன்னா அந்த குடும்பத்தில் நீ ஒரு ஆளு. அந்த குடும்பத்தில் நீ ஒரு ஆளா இருந்தேன்னா பரலோக நன்மைகள் எல்லாம் நீ எடுத்து அனுபவிக்க முடியும். எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்களாயிடுறோம். ஆமென், அல்லேலூயா. மாதாவுடைய உண்மையான பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே அடிக்கடி வானதூதர்கள் வருவாங்க போவாங்க, புனிதர்கள் வருவாங்க போவாங்க. எத்தனை பேர் இங்கே மாதாவுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க? நீ கையை தூக்குறதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். ஆண்டவர் இயேசுவை தேடி மாதா அவருடைய உறவினர்கள்லாம் வராங்க. அப்போ கூட்டத்தில் இருக்கிறவங்க மாதா பார்த்து சொல்கிறாங்க, ஜீசஸை பார்த்து சொல்கிறாங்க, ஆண்டவரே உம்முடைய தாயும்
சகோதரிகள் வெளியில் நிற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இயேசு என்ன பதில் சொன்னார்? யார் எனக்கு தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும்? இயேசுவுக்கு தம்பியா தங்கச்சா நீங்கள் மாற முடியும்? பக்கத்தில் திரும்பி சொல்லுங்கள். இயேசுவுக்கு தம்பியா தங்கச்சா நீங்கள் மாற முடியும்? சொல்லுங்கள். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்கள். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்கள். ஆமாம். யார் எனக்கு சகோதர சகோதரிகள்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவங்க தான். என் குடும்பத்தில் ஒருத்தர், அவங்களுக்கு தான் மாதா தாய். மாதா யாருக்கு தாய்? அவருடைய சீடர்களுக்கு. யாரெல்லாம் அவருடைய சீடர்களோ அவங்கெல்லாம் அந்த திருக்குடும்பத்தில் ஒரு ஆள். ஆமென். உனக்கு ஆதார் கார்டெலாம் தேவையில்லை, அதுக்கு லைசன்ஸ்லாம் தேவையில்லை. எப்போ இயேசு கிறிஸ்துடைய சீடனா மாறிட்டியோ அப்போ அந்த வீட்டில் ஒரு ஆள் ஆயிடுற. ஆமென். எவ்வளோ பாக்கியம், எவ்வளோ பெரிய சந்தோஷம். இலவசமாக ஆண்டவர் கொடுக்குறாரு ஒவ்வொரு மனுஷனுக்கும். என்ன கொடுக்குறாரு? அவருடைய பிள்ளை, மாதாவுடைய பிள்ளை ஆகிற பாக்கியத்தை கொடுக்குறாரு. திருக்குடும்பத்தில் ஒரு ஆளாக வச்சுக்கிறேன்றாரு. திருவெளிப்பாட்டில் வாசிக்கிறோம், உலக தோட்டத்தில் வான தூதர்களை எல்லாம் உண்டாக்குற பொழுது அந்த வான தூதர்களுக்கு முன்பாக மாதாவுடைய உருவத்தை காட்டுறார். இந்த பெண்ணிடத்தில் தான் கடவுள் மனிதனாக பிறப்பாருன்னு சொல்லி மாதாவுடைய வாழ்க்கை வரலாறு வாசிக்கும் பொழுது இந்த சம்பவம் வருது. அதில் த மிஸ்டிக்கல் சிட்டி ஆஃப் காட் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. அதில் மாதாவுடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காங்க. அதில் இந்த சம்பவத்தை கோட் பண்ணி இந்த வசனத்தையும் கோட் பண்ணுறாங்க. அப்போ தான் பிசாசுக்கு மாதாவை ஏற்றுக்க முடியாமல் தான் சண்டை போடுறான். எங்கே போனாலும் மாதான்னு சொன்னால் பிரச்சனை பண்ணுறாங்க. நிறைய பேர் மாதா பேரை சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கிறதுனால தான் பிரச்சனை. இங்கேருந்து வேளாங்கண்ணிக்கு நடந்தே போனால் மாதாவுடைய பிள்ளையா? சத்தம் வரலையே. மாதாவுடைய பிள்ளைன்னா யாரு? சத்தமாக சொல்லணும். நீங்களே என்னைக்கு மாதாவுடைய பிள்ளை ஆக போறீங்க? தெரியாதா? அப்போ அதில் முதல் வசனம் 12வது அதிகாரம் முதல் வசனத்தில் அதுதான் போட்டிருக்குது. வானில் பெரியதொரு அடையாளம் காணப்பட்டது. பெண் ஒருவர் காணப்பட்டார். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தாள். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலை மீது சூடியிருந்தார். 12 விண்மீன்களை தலையிலே சூடியிருந்தார். அவருடைய பொருள் அவர் கருவுற்றிருந்தார். 12 வானத்தூர்கள் எப்பவுமே அவங்க பார்க்கக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க அப்படின்னு மாதா பதி சொல்லுது. இரும்பு கோல் கொண்டு ஆட்சி செய்ய போகிறவரை அவள் பெற்றெடுத்தாள்னு வருது. இந்த பிசாசுக்கு அது ஒரு இருளின் ராஜ்யம். அதுக்கு கடவுள் மேலே பகை. அதனால இந்த மாதாவை இப்படி மாதாவை காட்டி தான் சொல்கிற, இந்த பெண்ணிடத்தில் கடவுள் மனிதராக பிறப்பார், இந்த பெண்ணையும் நீங்கள் என்ன பண்ணணும்? அசிஸ்ட் பண்ணணும், உதவி செய்யணும், அவங்களுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்கிறார். அப்போ தான் லூசிஃபர் கோபம் வருது. ஒரு பெண்ணுக்கு போய் நான் அடிபடிவதா? என் அறிவு என்ன, என் அந்தஸ்து என்ன அப்படின்னு கத்துறான், தேவதோஷன்னு சொல்கிறான். இப்போ மிக்கேல் தூதர்கள் எல்லாம் சேர்ந்து ஆண்டவருடைய அனுமதியை கேட்டு அவன் கூட சண்டை போட்டு பரலோகத்திலேருந்து அவனை கீழே தள்ளிடுறான், பூமிக்கு தள்ளிடுறான். இதெல்லாம் அந்த அதிகாரத்தில் வருது கொஞ்சம். சரிதானா? கீழே தள்ளின பிறகு பார்க்குறான், ஜீசஸ் கிட்ட சண்டை போட முடியல. மாதாவை எப்படியாவது அழிக்கணும்னு பார்க்குறான், அதையும் அழிக்க முடியல, தோத்துட்டான். ஆண்டவர் இயேசுவும் அவருடைய தலையை நசுக்கினார்னு போட்டிருக்கு. ஆமென், அல்லேலூயா. மாதாவும் அதுக்கு கூட துணையா நிற்கிறான். இப்போ அவங்க 2 பேரையும் ஒன்றும் பண்ண முடியல. யாரை ஏதாவது பண்ணோம்? பிசாசு எங்கே போகிறது? இப்போ கடைசி 2 வசனம் படிங்க. அதில்
இதனால் அரக்க பாம்பு அப்பெண் மீது சினம் அந்த கொண்டு அரக்க பாம்பாகிய பிசாசு பெண் மீது சினம் கொண்டு அவருடைய எஞ்சிய பிள்ளைகளோடு அவருடைய எஞ்சிய பிள்ளைகளோடு போர் துடக்க புறப்பட்டு சென்றது. தொடுக்க புறப்பட்டு போச்சு. எஞ்சிய பிள்ளைங்க யாரு? நீங்களா அவள் மாதாவுடைய பிள்ளைங்களா? பார்த்தீங்களா? ஜீசஸ் ஜெயிக்க முடியல, மாதாவை ஜெயிக்க முடியல. அதனால மீதி இருக்கிற மாதாவுடைய பிள்ளைகளோட சண்டை போட போகுது. அவர்கள் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து, அந்த பிள்ளைங்க யாரு? கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து, திரும்ப சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கடைபிடித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்தவர்கள். இயேசுவுக்கு சான்று பகர்ந்தவர்கள். மாதாவுடைய பிள்ளைங்க யாரு? எஞ்சிய பிள்ளைங்க யாரு? கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்த அவருடைய சீடர்கள் தான் மாதாவுடைய எஞ்சிய பிள்ளைங்க. நீ மாதாவுடைய பிள்ளையா இருந்தா இப்ப யார் கூட சண்டை போடணும்? சத்தமா சொல்லுங்க. இப்ப யார்கிட்ட போட்டுக்கிட்டு இருக்கிற? உண்மையான மாதாவுடைய பிள்ளைங்க பிசாசோடு யுத்தம் பண்றாங்க. இருளின் ராஜ்யமாகிய பிசாசனுடைய சேனைகளோடு யுத்தம் பண்றாங்க. போலி மாதாவுடைய பிள்ளைங்க இங்கேயே சண்டை போட்டு கிடக்குறாங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு உங்களுடைய எதிரி யாருன்னே தெரியல. உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறான் தெரியுமா? ஆமா, பக்கத்து வீட்டில் இருக்கிறான் பிரதர். உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறான், யாருன்னு தெரியுமா? எங்க வீட்டில் இருக்குது, தெரியும், நல்லா தெரியும். உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறான் தெரியுமா? என்ன முழிக்கிறீங்க? 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லியிருக்கு, அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அலகை பிசாசு யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. இப்ப நீ புத்திசாலியா இருந்தா யார்கிட்ட சண்டை போடுவே? என்ன சத்தத்தை காணோம்? நீ மாதாவுடைய உண்மையான பிள்ளையா இருந்தா யார்கிட்ட சண்டை போடுவ? உனக்கு ஒரு எதிரி இருக்கிறான். யாரை விழுங்கலாம்? உன்னை விழுங்கலாமா? வீட்டுக்காரனை விழுங்கலாமா? பிள்ளைய விழுங்கலாமான்னு சுற்றி சுற்றி அலையிறான். யாரை கெடுக்கலாம்? எப்படி பண்ணலாம்? குடும்பத்தில் எப்படி சண்டை இழுக்கலாம்? குடும்பத்தில் எப்படி பிரிவினையை கொண்டு வரலாம்? குடும்பத்தில் எப்படி சேதத்தை கொண்டு வரலாம்? இப்படியே சுற்றி 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 அலையிறான். நீ இப்போ உண்மையான மாதாவுடைய பிள்ளைனா யார்கிட்ட சண்டை போடணும்? யார்கிட்ட போட்டுட்டு இருக்கிறோம்? The true children of Mother Mary will fight against the evil kingdom. உண்மையான கடவுளுடைய பிள்ளைங்க, மாதாவுடைய பிள்ளைங்க இங்கே சண்டை போட மாட்டாங்க. இங்கே சண்டை போட நேரம் கிடையாது. இன்னொரு சண்டை இருக்கு அவங்களுக்கு. எங்கே சண்டை போடணும்? எபேசியர் 6வது அதிகாரம், எபேசியர் 6:12. ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. சொல்லிட்டாரு, நான் மனிதர்களோடு போராடுவதே இல்லை. சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஏன் மனிதர்களோடு போராடுவதில்லை சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அவ்வளோ உங்களை படிக்க சொல்லுங்க, சொல்றேன். நான் மனிதர்களோடு, யாரெல்லாம் மாதாவுடைய பிள்ளைகளோ, யாரெல்லாம் கிறிஸ்துவனுடைய சீடர்களோ, அவங்களுக்கு எங்கே போராட்டம் இல்லை? மனிதர்களோடு போராட்டமே இல்லை நமக்கு. நாம் மனிதர்களோடு போராடுவதில்லை. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா we are not fight against blood and flesh and போட்டு ஊன் இயல்பு கொண்டவைகளோடு நமக்கு போராட்டம் இல்லை. எது கூட போராட்டம் இல்லை? ஊன் இயல்புனா என்ன? உடல், ரத்தம் இதெல்லாம் கொண்டிருக்கிறவங்களோட நமக்கு போராட்டமே இல்லை.
மாம்சம் இருக்கிறவங்களோடு நமக்கு போராட்டம் இல்லை. அப்படிதான் பவுல் சொல்றார். நீங்க ஆண்டவருடைய சீடர்களா இருந்தீங்கன்னா, மாதாவுடைய பிள்ளைகளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எங்க போராட்டம் இல்லை? இங்க போராட்டமே இல்லை. இன்னைக்கு எங்க போராடிட்டு இருக்கிறோம்? அதை பார்த்து சண்டை எங்க போடணுமோ அங்க போடு, எங்க போடக்கூடாதோ அங்க போடாத. நீ மாதாவுடைய பிள்ளைன்னா மனுஷங்களோடு சண்டை போடாத, அதை நிறுத்து. ஆமென், அல்லேலூயா. நீ சண்டை போட்டு யாரையாவது மாத்திருக்கியா? சத்தமா சொல்லுங்க. இல்லை. சண்டை போட்டு யாரையாவது திருத்திருக்கியா? அப்புறம் எதுக்கு சண்டை போடுற? உங்ககிட்ட யாராவது சண்டை போனா நீ திருந்துவியா? பதில் சொல்லுங்க. திருந்த மாட்டேன். அப்புறம் எதுக்கு அந்த பிசாசுடைய வழிமுறைகளை நீ கையாளுற? ஏசாயா 55வது அதிகாரத்தில் 8வது வசனம் தெளிவா சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்க. உங்கள் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல. நீங்க ஒரு வழிமுறை வச்சிருக்கீங்க. இப்படி எல்லாம் சண்டை போட்டுனா, இப்படி எல்லாம் திட்டினா, இப்படி எல்லாம் கத்துனா வழிக்கு வருவாங்க. இது உன் வழிமுறை. இது கடவுளுடைய வழிமுறை இல்லை. இந்த வழிமுறை பிசாசு கொடுத்தது. சண்டை போடு, இப்படி கத்து, இப்படி திட்டு, இப்படி நோகடிக்கிற மாதிரி பேசு. அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு 4 கேள்வி நறுக்குன்னு கேளு. இதெல்லாம் யாருடைய வழிமுறை? சத்தமா சொல்லுங்க. பிசாசுடைய வழிமுறை. இது கடவுளுடைய வழிமுறை இல்லை. நிறைய கிறிஸ்தவர்கள் தெரியாம இந்த வழிமுறையை ஃபாலோ பண்றாங்க. இந்த வழிமுறை, பிசாசுடைய வழிமுறை ஒரு நாள் வெற்றியை கொடுக்காது, பிரச்சனையை தான் கொடுக்கும். உங்ககிட்ட இந்த வழிமுறையை கையாண்டா நீ திருந்துவியா? சொல்லுங்க. திருந்த மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு அதை யூஸ் பண்றீங்க? அதை நிறுத்துங்க. அந்த வழிமுறையை நிறுத்து. சண்டை போறதை நிறுத்து. பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க. நல்லா திரும்பி. நீங்க எல்லாம் ஸ்மைல் பண்ணுவீங்களா? ஸ்மைல் பண்ணுவீங்களா எல்லாம்? ஆமா. லேசா திரும்பி சண்டை போடுறத முதல்ல நிறுத்து. உங்க வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல. இந்த வழிமுறையில் யாரையும் திருத்த முடியாது. இந்த வழிமுறைகள் பிரச்சனையை தான் கொண்டு வரும், வியாதியை கொண்டு வரும். இதை நிறுத்திட்டு ஆண்டவருடைய வழிமுறையை ஏற்றுக்கிட்டீங்கன்னா பிரச்சனையும் தீரும், வியாதியும் சுகமாகும். பிரச்சனை தீரணுமா? சத்தம் வரலையே. வியாதி மாறணுமா? அப்படின்னா ஓ வழிமுறை விட்டுரு. யாருடைய வழிமுறை எப்படி? ஆண்டவருடைய வழிமுறை எப்படி? வீட்டிலே சில பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க, யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்படி கேட்கணும், இப்படி கேட்கணும், இப்படி கேட்கணும். இந்த பிசாசு அவங்களுக்கு இப்படி சொல்லிக் கொடுக்குது. அது தெரியாமல் நறுக்குன்னு வந்த உடனே பிடிச்சி கேட்குது. அவ்வளோ சண்டையும் எடுத்துட்டு இங்கே கோயிலையும் வந்து உட்காந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இல்லைன்னா பாட்டு பாடு, அம்மா மரியே உனக்கு அம்மாவா? இதுவோ வழிமுறை இல்லை, பிசாசுடைய வழிமுறை. அதுதான் இன்னைக்கு எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. உங்கள் அப்பா அம்மா அதை செஞ்சாங்க, நீ அதே கடைப்பிடிக்கிற. அது வழிமுறை இல்லை. கடவுளுடைய வழிமுறைனா முதல்ல சண்டை நிறுத்து. நமக்கு ஊன் இயல்பு கொண்டவர்களோடு சண்டை இல்லை. அதுதான் பைபிள் சொல்லுது. எபேசியர் 6:12 திரும்ப வாசிங்க. ஏனென்றால் நாம் மனிதர்களோடு ஊன் இயல்பு கொண்டவர்களோடு நமக்கு போராட்டம் இல்லை. எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க. மனுஷர்களோடு எனக்கு சண்டை இல்லை. திரும்ப சொல்லு, இன்னையோட போயிடணும் சண்டைலாம். சொல்லு, முழு இருதயத்தோடு சொல்லுங்க. மனிதர்களோடு எனக்கு சண்டையே இல்லை. இப்போ யார் கூட சண்டைன்னு சொல்றாரு பாருங்க.
ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், இருள் நிறைந்த உலகத்தின் மேல் ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள், வான்வெளியில இருக்கக்கூடிய தீய ஆவிகள் ஆகியவற்றோடு போராடுகிறோம். மாதாவுடைய பிள்ளைன்னா யார்கிட்ட சண்டை போடணும்? நீங்கள் அதிகாரம் தாங்குவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் சொல்லியிருக்க ஆளெல்லாம் மனுஷர்கள் இல்லை, ஊன் இயல்பு கொண்டவங்க இல்லை. அப்படின்னா அவங்கெல்லாம் யாரு? மனுஷர்கள் கிடையாது, ஊன் இயல்பு கொண்டவங்களே கிடையாது, அவங்க உடல் கொண்டவங்களே கிடையாது, அவங்களுக்கு உடலும் இல்லை ரத்தம் இல்லை. அப்போ என்னது அது? அசுத்த ஆவிகள். அசுத்த ஆவிகளில் பல வெரைட்டி இருக்கு. அதிகாரம் தாங்குறவங்க இருக்கிறாங்க. அதில் ஒரு பெரிய ராஜ்யமே வேலை செய்யுது உங்களுக்கு எதிராக. அதிகாரம் தாங்குகிறவர்கள், ஆட்சி புரிகிறவர்கள். நம்ம எல்லாம் பாதுகாவலர் வச்சிருக்கிறோம்ல. இந்தியாவுக்கு ஒரு பாதுகாவலர் யாரு? புனித தோமையா. நம்ம மறை மாவட்டத்துக்கு ஒரு பாதுகாவலர் யாரு? அதுவும் செயின்ட் தாமஸ் தான். பங்குக்கு ஒரு பாதுகாவலர் இருப்பார். ஒரு பங்குக்கு இருக்கிறாரா? இதுவும் போக அன்பியத்துக்கு ஒருத்தர் இருப்பார். அந்த மாதிரி பிசாசுகள் இவ்வளவு செட்டப் இருக்குது. ஆட்சி புரிகிறவர்கள் ஒரு நாட்டுக்கு ஒருத்தர் இருப்பான், ஆமா, ஒரு ஸ்டேட்டுக்கு ஒருத்தர் இருப்பான், சிட்டிக்கு ஒருத்தர் இருப்பான். அதிகாரம் தாங்குகிறவர்கள் இருள் நிறைந்த உலகத்தின் மேல் ஆற்றல் உள்ளவர்கள். எங்கெல்லாம் பாவம் இருக்குதோ அது மேல ஆற்றல் செலுத்துகிறவங்க அதிகாரம். இதெல்லாம் போக ஆமா, சிப்பாய்கள் மாதிரி அங்கங்கே சுற்றிட்டு இருக்கிறது, டிராஃபிக் போலீஸ் மாதிரி. என்ன அவங்களாம் நல்லவங்க, டிராஃபிக் போலீஸ்லாம். இதெல்லாம் பிசாசு. அது வேற இருக்குது. இவைகளோடு போராடுகிறோம். இதுதாங்க குடும்பத்தில் பிரச்சனைகளை கொண்டு வரதெல்லாம் யாரு? இந்த ராஜ்யம்தான். இப்படி சண்டை போடணும். எங்க சண்டை போடணும்? இங்கே தான் சண்டை போடணும். மாதாவுடைய பிள்ளைங்கன்னா எங்கே சண்டை போடணும்? மாதாவோ இயேசுவோ சூசேப்பரோ அப்போஸ்தலர்களோ யாரும் மனுஷங்களோட சண்டை போடல. அவங்கள எங்கே சண்டை போட்டாங்க? அழகையோடு சண்டை போட்டாங்க. அழகையின் தலையை மிதிச்சாங்க. பாட்டு பாருங்க, அழகையின் தலை மிதித்தாய். நீ என்ன பண்ணணும்? அப்போ அவங்க தலையை மிதிச்சாங்க, நீ வாழையாவது மிதிக்கணும்ல. நீ இங்கே மிதிச்சிட்டு இருந்தா எப்படி? இங்கே சண்டை போட்டு இருந்தா எப்படி? அப்போ கடவுளுடைய பிள்ளை, மாதாவுடைய பிள்ளைன்னா என்ன செய்யக்கூடாது? மனிதர்களோட சண்டை போடக்கூடாது. எத்தனை பேர் இன்னையோட சண்டை போடுறது நிறுத்திடுவீங்க? ஒரு ஆள் சண்டை கூப்பிட்டா கத்துறாங்கன்னா என்ன சொல்லணும்? நான் சண்டைக்கு ட்ரையா, வாட் டு ட்ரை. இனிமே இங்கே சண்டை போட மாட்டேன்னா போட மாட்டேன், அவ்வளவுதான். உங்கள் பலத்தால் முடியாது, ஆண்டவருடைய பலத்தால் எல்லாம் முடியும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். நம்ம சொந்த பலத்தால் முடியாது. கடவுள் நமக்கு இருக்கிறாரு பலத்தை கொடுக்கறதுக்கு. அந்த வல்லமையினால எல்லாம் முடியும். எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய இரக்கம் கிருபை இருக்குல்ல? அந்த கிருபை போதும் சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு. மாதாவு அருள் நிறைந்தவளேன்னு சொல்றாரு. அதே அருளை தான் நமக்கும் கொடுத்துருக்கிறார். ஆமென். அவங்க அந்த அருளை பயன்படுத்தினாங்க. அப்போஸ்தலர்கள் அந்த அருளை பயன்படுத்தினாங்க. பவுல் சொல்றாரு, நான் அந்த அருளை வீணாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்களாம் வீணாக்கிக்கிட்டு சண்டை போட்டுட்ருக்கிறீங்க. நீங்களும் சொல்லுங்கள், அந்த அருளை நானும் வீணாக்க மாட்டேன், அதனால சண்டை போட மாட்டேன்னு சொல்லுங்க. சொல்லலாமா? அப்படி ஒரு நிமிஷம் கொஞ்சம் அப்படியே முழங்கால் நிற்கலாம், இல்லைனா எழுந்து நின்றுக்கங்க, உங்களுக்கு எது வசதியோ. இந்த சண்டை முதல்ல ஓஞ்சிடணும் குடும்பங்களில். எந்த வீட்டில் சண்டை நடக்குதோ அங்கே யார் இருப்பா? கோயிலுக்கு வந்தால் சொல்லுங்க, ஆண்டவர் என் கூட இருக்கிற ஆண்டவர். அவர் எங்கே இருப்பார் சண்டை போடும்போது? அவர் எங்கே இருப்பார்? சண்டை போடுற வீட்டுக்கு யார் வருவா? பிசாசு தான் வந்துட்டு போ. ஆண்டவர் இருக்க மாட்டார். என்ன ஆனாலும் சரி, உயிர் போனாலும் சரி, எவ்வளோ கேவலமாக பேசினாலும் சரி, என்ன செய்ய மாட்டேன். நான் மாதாவுடைய பிள்ளை, அதனால அப்படி சொல்லணும். கண்ணை மூடி வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. இப்போ ஆண்டவர்கிட்ட எவ்வளோ கேவலமாக பேசினாலும், எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் சொல்லு, ஆண்டவர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும். சொல்லுங்க, வாய்த்தரன்னு சொல்லுங்க.
வாய் திறந்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. யார்கிட்டையும் சண்டை போட மாட்டேன். மனுஷிட்ட பிசாசு கூட தான் சண்டை. நம்ம சொல்லு சொல்லு சொல்லு. ஆண்டவரே, ஏன் பலத்தினால அல்ல, உங்க வல்லமையினால, உங்க பலத்தினால, உங்க அருளால இனிமேல் சொல்லுங்க போட மாட்டேன். சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க, உங்க மனசுல சொல்லுங்க. ஆமா, உங்க மனசுல சொல்லுங்க. என் பலத்தில் இல்லை, அவருடைய பலத்தினால இன்னுமே சண்டை போட மாட்டேன். என்னை எவ்வளோ கேவலமாக பேசினாலும், எத்தனை தடவை அண்டைக்கு கூப்பிட்டாலும் சண்டை போட மாட்டேன். சொல்லுங்க, உள்ளத்துல சொல்லுங்க, முழு உள்ளத்தோடு சொல்லுங்க, முழு உள்ளத்தோடு சொல்லுங்க. ஆண்டவருடைய சீடனா அன்னைக்கு மாறிடுவேன்னு சொல்லுங்க. சொல்லு, ஒப்பு கொடு, ஒப்பு கொடு, முழு இருதயத்தோடு ஒப்பு கொடுங்க. இயேசுவை பின் செல்வேன்னு ஒப்பு கொடுங்க. அவருடைய சீடனா மாறிடுவேன்னு சொல்லுங்க. இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான்,